திருவள்ளூர் மற்றும் வடசென்னையில் பிரச்சாரம் செய்திருக்க வேண்டும். இந்த 27 செப்டம்பரில் கரூரில் பிரச்சாரம் பண்ணலான்ட்டு மாற்றினது யார்? யார் இந்த ஐடியாவை மூவ் பண்ணது? ஏன்? கரூர் வாஸ் இன் தி எண்ட் ஆஃப் தி லிஸ்ட். ஒரிஜினல் ஷெட்யூல் படி கரூர் 13 டிசம்பர் 2025 கேம்பெயின் முடியறதுக்கு கொஞ்சம் முன்னாடி கரூர் பிரச்சாரம் நடைபெற்றிருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சாரம் செப்டம்பர் 27க்கு வைக்கணுன்ற முடிவை எடுத்தது யார்? முடிவு அல்டிமேட்டாக தலைவர் தான் எடுத்திருப்பாரு. யார் மூட் பண்ணது? இந்த கோணத்தில் சிபிஐ விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறது. அதனால பெரிய தாக்கம் என்ன சார் ஏற்பட்டுரும்? அப்படி இருக்கும்போது இந்த ஆங்கிள் சிபிஐ விசாரிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? அப்படியே விசாரிச்சாலும் என்ன ஆகும்? பிரச்சாரம் நார்மலாக நடைபெற்றிருந்தால் டிசம்பர் 20 தான் கரூருக்கு வந்திருப்பார். அந்த டிசம்பர் 20 வரைக்கும் அந்த பிரச்சாரத்தோட தாக்கம் எப்படிப்பட்ட தாக்கமாக இருந்திருக்கும்? செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் கிட்டத்தட்ட பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு. ஆமா, பிரச்சாரம். அந்த பிரச்சாரத்தை நடக்க விட்டு திமுகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருந்தால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரி செய்ய முடியுமா? சீக்கிரமே வந்து முடிச்சு விட்டா இப்போ தேங்கி நிற்குதா? முழுசா முடங்கி போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இது ஏன் திட்டமிடப்பட்டிருக்க கூடாது? இல்லை சார், நீங்கள் திட்டமிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. இருந்தாலும் ஒரு கட்சியாக வந்து ஒரு அரசியல் கட்சியாக வந்துட்டு ஒரு முன்னாடி ஒரு கூட்டம் நடத்திருக்காங்க, கம்மியான ஆட்கள் மழை வந்து கெடுத்து விட்டுச்சு, அங்கே நம்ம வெயிட்டை காட்டணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க எல்லாரும். அதெல்லாம் ரைட்டுப்பா. அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சதி உங்களுக்கு தெரியவில்லை அல்லவா? நான் கேட்குறேன், இப்படி தமிழ்நாடு அவங்களோடது தான், நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றது எனக்கு மையமாக புரியுது. அது கரூரில் மட்டும்தான் அந்த சதி நடக்கணுமா? மற்ற மாவட்டங்களில் கூட தான் நடக்கலாம். மற்ற மாவட்டங்களில் இருப்பவர்கள் இது போன்ற சதி செயலில் ஈடுபடுவதற்கு முன்வர வேண்டும், தயாராக இருக்க வேண்டும் அல்லவா? யார் தயாராக இருப்பா? திமுக ஆள சொல்லுங்க. திருச்சியில் முடிச்சிட்டாங்க, நேரு ஒன்றும் பண்ணல. தஞ்சாவூரில், திருவாரூரில் பூண்டி கலைவாணன் எல்லாம் இருக்காங்க, அங்கேயும் மாச காமிச்சிட்டாங்க. என்ன நடந்துச்சு? சரி, இப்போ திமுகவில் யார் இதை செய்யறதுக்கு ரெடியாக இருப்பாங்கன்னு சொல்லுங்க. ஸ்டால்வார்ட் அண்ணன். அப்போ ஏன் கரூர் அட்வான்ஸ் பண்ணிடக்கூடாது? சரி சார், இது வந்து கட்சிக்குள்ள இருந்து தானே சார் யாரோ ஒருத்தவங்க ஐடியா கொடுத்துருப்பாங்க. வர்றேன். யார் தொடர்பில் இருந்தது? யாரோடு தொடர்பில் இருந்தார்? திராவிட மாப்பிள்ளை சாரோடு தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு முன்பும் பின்பும் தொடர்ந்து தொடர்பில் இருந்தது யார்? இந்த ஆங்கிள் விசாரிக்கிறாங்களாங்க சார்? விசாரிச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க யார் தொடர்பில் இருந்திருக்க கூடும். அனைவருக்கும் தெரிந்த விஷயம். எங்கள் அண்ணன் வளர்ந்தண்ணே. ஜான் கூட இல்லையா? அவரெல்லாம் பேசினா ஜான் இஸ் டூ ஸ்மால் காக். ஜானோட உலகமே சின்னது. ஜானுக்கு இவ்வளோ பெரிய பஞ்சாயத்துலாம் பண்ணுறது தெரியாது, சாமர்த்தியம் பத்தது. ஜானோட உலகம் புஷி எப்படி காலி பண்ணுறது, அருண்ராஜ் எப்படி காலி பண்ணுறது, வெங்கட்ராமனை உள்ளேயே சேகாமல் எப்படி பண்ணுறது. ஆதவ எதுவும் பண்ண முடியாது. ஆதவ தான் பவுன்சர்லாம் கொடுத்து வண்டி கொடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால காலி பண்ண முடியாது. சரி, இருக்கு. இவ்வளோ தான். யார் ரொம்ப ஓவராக திமுக பேசுறது? தொட்டு போடுற எல்லாத்தையும் தானே சிபிஐ அனலைஸ் பண்ணுவாங்க. மாப்பிள்ளை சாரோட உனக்கு என்ன பேச்சு? சும்மா அரசியல் நிலவரங்களை கூட பேசியிருக்கலாம். கூட்டணி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? கூட்டணி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை. இப்போ என்ன பேசுனேன்? அவங்க தான் அரசியல் எதிரியாச்சு. என்ன பேசுனீங்க சொல்லுங்க. நாங்கள் சேர்ந்து வேலை பார்த்துருக்கோம். அரசியல் தாண்டி எங்களுக்கு